வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாத் வெட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாஜகவை. நாங்கள் அதை பல விதமாக சொல்கிறது கிடையாது, அதை பல வீடியோக்களும் சொல்லியிருக்கிறோம். பாலியலுக்கென்றே உள்ள கட்சியா இல்லை பாலியல் வன்கொடுமைகளுக்கென்றே உருவாக்கப்பட்ட கட்சியா அப்படின்னு தெரியல. ஏகப்பட்ட விஷயம். காயத்ரி ரகுராம் வகையிலும் சரி, மற்றபடி கேடி ராகவன் வகையிலும் சரி, சசிகலா புஷ்பா வகையிலையும் சரி. ஆமாம், சசிகலா புஷ்பா அவருடைய கணவர் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுவும் இன்னைக்கு மூடி மறைக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு எந்த ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் வரல. இன்னைக்கு ஒரு புது சம்பவம் நடந்தது. ஆமாம், ரொம்ப பெரிய மனுஷன். பழைய கர்நாடக பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, வேற யாரும் கிடையாது. ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு வீடியோ வந்துச்சு. அவர் மேடையில் உட்காந்துருப்பாரு, ஒரு லேடி அப்படி கையை வாங்கிட்டீங்க, அவர் அப்படியே லைட்டாக அப்படியே கையை தடவுறாரு, அப்படி லைட்டாக. அது 8-9 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட். ஆமாம், பெரிய மனுஷன், பாஜகவினுடைய முன்னாள் முதல்வர், கர்நாடக முதல்வர், முதல் மந்திரி, அதாவது மமதா சிங் அப்படிங்கிற அந்தம்மா பெங்களூர் ஒரு தன்னுடைய 17 வயசு குழந்தையை கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு காரணங்களுக்காக ஒரு உதவி கேட்டிருப்பாங்க பொழுது. அதாவது 2/2/24 பிப்ரவரி 2ஆம் தேதி கேட்டிருப்பாங்க காலையில் ஒரு 11 மணிக்கு. இவரு ஏதோ பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் செஞ்சாராம். அது சம்பந்தமா அந்த அம்மா இன்னைக்கு சதாசிவ நகர் போலீஸ் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? மமதா சிங். ஆமாம், இப்போ கொடுக்குறப்ப இப்போதான் கொடுத்துருக்காங்க, 2-1 நாள் ஆச்சு. அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும், என் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்க. யாரு? மமதா சிங். இதுக்கு போலீஸார் கேட்பாங்க இல்லையா, ஏன்னா அது போன மாசம் நடந்தது இந்த மாசம் கம்ப்ளைண்ட் பண்ற என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அவரு பெரிய மனுஷனுங்க, மற்றபடி முன்னாள் முதல் மந்திரி. அதனால எனக்கு பயமா இருக்கு, அச்சமா இருக்கு, இப்ப கொடுக்கறது கூட எனக்கு பயமா இருக்கு, அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா தைரியமா கொடுத்துருக்கு. உண்மையிலே இது காங்கிரஸ் ஆட்சி இருக்கனால அந்த அம்மா தைரியமா கொடுத்துச்சு. வெளியும் வந்தாச்சு. இதே பாஜக ஆட்சி இருந்ததுன்னா கட்டாயமா இந்த வழக்கே வெளியே வந்திருக்காரு. ஆமா, இன்னும் சொல்ல போனா அந்த காஷ்மீர்ல ஆஷிக்காவா எதுவும் நடந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி கொடுமை கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக அரசு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு வெளியே வந்துருச்சு எடியூரப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். அது இன்னைக்கு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சு. போலீஸ் வீட்டுக்கு போய் அவருடைய டாலர் காலனி இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் போலீஸ் விசாரணை பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு விசாரணை பண்ணி சில விவரங்களை கேட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு இடையில இன்னைக்கு எடியூரப்பா போலீஸ்ல இதுல நிருபர்கள்ட்ட பேசியிருக்காரு. இது இந்த லேடி ஒரு 50-60 பேர்த்துக்கு மேல இந்த அம்மா நிறைய குற்றம் சுமத்திருக்கு. இந்த மாதிரிதான் குற்றம் சுமத்திருக்கு. பட் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இதை நான் சட்டப்படி சந்திப்பேன். போக்சோ சட்டமே போட்டாங்க போலீஸார். எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சு. போக்சோ சட்டத்தின் கீழே எடியூரப்பாவுக்கு எஃப்ஐஆர் பண்ணியாச்சு. ஆனா கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. உண்மையிலே இதே ஒரு மத்த ஆளா தான் உடனே கைது செய்திருப்பாங்க இல்லையா? நடக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி ஏன் கைது செய்யவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கு. அதே இடத்து சிஐடி போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரிவுல அவங்க மாநில உள்துறை அமைச்சர்கள் இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அது சம்பந்தமா தான் அந்த துறையில பல பெண்களை இன்னைக்கு போலீஸா போட்டு அதை விசாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கிடையே உள்துறை அமைச்சர் சொல்லிட்டார் காங்கிரஸ்ல இருந்து. சொல்லுவாங்க இல்லையா நார்மலா, எப்பா இது நாங்க அரசியலாம் செய்ய கிடையாது, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, சட்டப்படி என்னவோ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவரும் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு. கட்டாயம் இது காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு கர்நாடகாவில் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது மற்ற ஆளாக தான் உடனே கைது செய்யக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? ஆமா, அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். உடனே தக்க தண்டனை, அதுக்கு தகுந்த என்ன ஏற்பாடுங்கிறது கர்நாடக போலீஸார் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதை இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை.
அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட வகையில அதுல இணைஞ்ச சில கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட வகையில் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள் அது சம்பந்தமா வந்து இப்ப வரப்போது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நம்ம எல்லாரும் அறிவிச்சிருப்போம் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் தகவல் வரல. அது சம்பந்தமா இருக்க படிக்கிறாங்க மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு வாக்காளர் அட்டை வந்தாச்சா, வாக்குரிமை முதல் முறை வாக்குரிமை யார் முதல் முறையா யார் வாக்குரிமை அளிக்க போறாங்களோ அவங்கள லிஸ்ட் கொடுங்க. மற்றபடி அவங்களுடைய வாக்காளர் எண் அட்டை எங்களுக்கு வேணும் சொல்லி போட்டு யாரு கேட்டிருக்காங்க, ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. எதுக்குன்னு தெரியலையே. நாடாளுமன்ற தேர்தல் முதல் வாக்குரிமை முதல்ல 18 வயசு ஆயிருக்க அந்த பசங்க பெண்கள் பெண்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு அவங்க யாருன்னு லிஸ்ட் வேணுமா ஆளுநர் மாளிகைக்கு. அப்புறம் வந்து அவங்க வாக்காளர் அட்டை என்ன நம்பர் எல்லாத்துக்கும் வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. என்ன ஆளுநருக்கு அப்படி என்ன கவலை, வாக்காளர் அட்டை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அது அவங்க பசங்க பார்த்துக்குவாங்க. இந்த காலத்து பசங்க அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிடுவாங்க, ஆன்லைன்ல பண்ணுவாங்க, மற்றபடி கல்லூரி சார்பாக பண்ண போறாங்க. இதுல ஆளுநர் வந்து ரவி தலையிடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கா. இது சம்பந்தமா வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது பிரின்ஸ் கஜேந்திர பாபு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் அவர் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு. எதுக்கு வந்து இதெல்லாம் கேட்கிறாங்க, மாணவர்கள் வாக்காளரை பதிவு செய்து விட்டார்களா, மற்றபடி வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களா, என்ன வாக்காளர் அடையாள அட்டை எண் என்ன அப்படின்னு கேட்கறது ஆளுநருக்கு என்ன விஷயம் இருக்கு, என்ன காரணம், அதை வந்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். பிரின்ஸ் கஜேந்திர பாபு புரியலையா எதுக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமா முதல் முறை வாக்காளர் இந்த பசங்க வந்து 100% கம்ப்ளீட்டா உறுதி செய்யப்பட வேண்டும். எல்லாரும் வாக்கு போட்டாங்க அப்படி உறுதி செய்யப்படும். ஏதோ நாட்டில் பிரச்சனை இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம், மற்றபடி வந்து இன்னும் பெட்ரோல் டீசலுக்குள்ள ஜிஎஸ்டி கொண்டாடல, ஏன்னா தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது இல்லையா. அதெல்லாம் விட்டு போட்டு வாக்காளர் வந்து 100% அந்த பசங்க வந்து மாணவிகள் 100% கட்டாயமாக செய்து விட்டார்களா, வாக்கு அளித்து விட்டார்கள், நாடாளுமன்றத்தில் அப்படி உறுதி செய்யணுமா. அது வந்து பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு உத்தரவு போயிட்டு இருக்கு. அது 10 நாட்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கணுமா, அதே கண்டிஷனை போட்டிருக்காங்க ஆளுநர் மாளிகை. இதற்கு வந்து என்சிசி மற்றபடி என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து உதவி செய்யணும். ஏன்னா அதே நேரத்தில் வாக்களித்தவர்களுக்கு இணையவழி சான்று கிடைக்க செயலி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுமா. தேர்தலில் வாக்கு அளிச்சுட்டாங்க, வாக்களிக்கக்கூடிய சமயத்தில் வாக்காளர் அட்டை கான்செப்ட்ல அந்த என்ன டிக் அடிக்கிற சமயத்துல அங்க டைரக்டா ஒரு கனெக்ஷன் ஆகக்கூடிய சூழலாம் அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் அப்ப எத்தனை பேர் வாக்களிக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா. இது எதுக்கு, இது தேவையில்லாத விஷயமாச்சு. ஒருவேளை இவிஎம் மிஷின் மாதிரி விவிபேட் மிஷின் கனெக்ஷன் இருக்கலாம். ஆளுநர் ஆண்டு கொண்டிருப்பது அவர் பாஜக அவருடைய பிரதிநிதி, அதுல மாற்று கருத்து கிடையாது. தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்காக வரப்போறான். இத்தனை அளவுக்கு தமிழகத்தில் எந்தெந்த எப்படிலாம் பண்ணணுமோ பண்ணியாச்சு. இன்னைக்கு கடைசி நேரத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தாமரைக்கு வாக்களிக்க ஒரு ஆளுநர் போராடும். இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியின் அடிப்படையில வாக்களிக்க வேண்டும்ங்கிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இத்தனைக்கு வந்து முதல் குடி மகன் வேற 100% வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடிய அளவு என்ன இருக்கு அப்படிங்கிறது. இது என்னமோ ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுத கதையாவில் இருக்கு, ஒன்றும் புரியுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், 100% வாக்குறுதி உறுதி செய்யப்பட்ட கல்லூரிகளுக்கு வந்து பரிசு அளிக்க போறாங்க. அது அந்த துணை வேந்தர்களுக்கு பாராட்டு சான்று தர போறாங்க ஆளுநர். ஒன்றும் புரியலையே, இது எங்க உதைக்குது புரியலையே. இல்ல வாக்காளர் அட்டை கொடுத்தோம்னா இவிஎம் மிஷினை ஜாயின் பண்ணி விட்டு என்ன தட்டினாலும் சரி, ஆமா தாமரையில் தான் ஒழுகணும் அப்படிங்கிற ஜாயின் பண்ண போறாங்களா, இல்ல என்ன தட்டினா சரி விவி பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த தாமரையில் தான் ஓட்டு போட்ட மாதிரி காட்டக்கூடிய சூழலாம். மற்ற என்ன விஷயம் தெரியல. இல்ல ஆளுநர் வந்து சிரத்தையோடு இதை ஈடுபடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு.
வாக்குரிமை என்பது சொல்லணும், அவ்வளவுதான். அது அவன் தெரியும். வாக்கு அளிக்கிறான், வாக்கு அளிக்காம போறான். சில பேர் நோட்டாவுக்கு போடுவான், சில பேர் சில பேருக்கும் மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. ஆமா, யாருமே சரி அவங்க பாட்டுக்கு போய் அன்னைக்கு எப்படி வந்து இந்திய அளவுக்கு விடுமுறை விட்டுருவாங்க. நேராக தேட்டரில் உட்காந்து ஜாலியாக படம் பார்ப்பான். மற்றபடி தகுந்த தோழிகளோடையும் தோழர்களோடையும் சேர்ந்து அவங்க போய் ஜாலியாக உட்காந்து ஏதாவது ஒரு அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிலாம் இருக்கும். எல்லாருமே வந்து வாக்களிப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் வாக்குறுதி 100% உறுதி செய்யணுமாங்க. என்ன காரணம்னு தெரியலையா? ஒன்றும் புரியல. இல்லை, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, இதுல ஏதோ ஒரு பாஜகவின் ஒரு விஷமத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அடுத்தது வந்து இன்னொரு சமாச்சாரம்னா, நம்ம அங்கித் திவாரி தெரிஞ்ச விஷயம் தான். திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு, ஆமா, கண்ணி வச்சு குடிச்சாரு பாருங்க, 40 லட்சம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆலயம் குடிச்சாரு பார்த்தீங்களா? ஆமா, அவருக்கு வந்து அந்த அங்கித் திவாரிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் கிடைக்கவில்லை. அவர் மேல போட்டுட்டு இருக்கிறாரு. அது சம்பந்தமான வாக்குவாதம் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மதுரை கோர்ட்டு, மற்றபடி திண்டுக்கல் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு. இது வரைக்கும் ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இறுதி அறிக்கை நாங்கள் தாக்கல் செய்ய தயாராக உள்ளோம்னு சொல்லி போலீஸ் தரப்புல, லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்புல இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி தண்டபாணி ஐயா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மதுரை கோர்ட்ல, அதாவது லஞ்சத்தை ஒழிக்கிறவங்களே நீங்களே லஞ்சம் வாங்கினா நாடு எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரி லஞ்சம் வாங்குவது அதிகரிப்பது நல்லதில்லை. இந்த 10 வருஷமா அப்படிங்கிறத மறைமுக சொல்றாரா என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் லஞ்சம் வாங்குவதை தடுக்கக்கூடிய இடி, ஐடி லஞ்சம் பெறுவது சகித்துக் கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. சரியான போது நீதிபதியா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, அதன் அடிப்படையில் லஞ்சம் இதை ஜாமீன் கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆமா, தண்டபாணி நீதியரசர் அவர்கள். உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இடி, ஐடி எதுக்கு இருக்கிறாங்க? லஞ்சத்தை ஒழிப்பதற்காக இருக்கிறாங்க. அவங்களே லஞ்சம் வாங்கினா ஏற்று சகித்து கொள்ள முடியாது. நாடு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், உடனே ஜாமீன் கேட்டு அர்த்தமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா மீண்டும் ஜாமீன் கூட தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து ஜாமீன் கொடுத்தா அப்படின்னா மற்றபடி சில ஆதாரங்களை அழித்து விட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நீதியரசர் பார்ப்பாங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து மிக கேவலமான மோசமான ஒரு சூழல். ஆமா, இந்த 3 விஷயமுமே வந்து என்ன விஷயம்னு தெரியல. எல்லா பாஜகவுடைய சூழ்ச்சிகளா, மற்றபடி வந்து ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய ஏற்பாடுகளா என்னன்னு தெரியலையே. ஆளுநர் இதுக்கு வந்து வாக்காளர் அட்டையை கேட்கணும், வாக்காளர் உறுதி செய்யப்பட்ட வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டா தான் எதுக்கு கேட்கணும், வாக்காளர் அட்டை எண் எதுக்கு கேட்கணும், எண் எதுக்கு கேட்கணும்? அதான் ஒன்றும் புரியல. ஜாமீன் மனு இது என் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, அதனால ஜாமீன் கொடுங்க அப்படின்னா அதுக்கு விட்டுருவாங்க. எடியூரப்பா பாருங்க, அவன் இந்த வயசுல அப்படியே பாடி ஆமா வன்கொடுங்க அப்படியே தடவுறாரு. இப்படிலாம் இருந்தால் நாடு எங்கே போகுது? ஒன்றும் புரியல. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.